நான் சாதனா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த யூடியூப் சேனலில் வந்துட்டு நிறைய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப நாளாக வ்ளாக்ஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ அந்த ஆசையை வந்து May 1st 2026 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தயவுசெய்து தாங்க. எதுக்கு இந்த வீடியோஸ் என்ன பண்ண போகிறேன் இந்த வ்ளாக்ஸில்? எல்லாருமே வ்ளாக்ஸ் பண்ணுறாங்க தான். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நானும் வந்திருக்கேன். சரி நம்மளும் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்திருக்கேன். நானும் நிறைய வ்ளாக்ஸ்லாம் பார்ப்பேன். அவன் பண்ணுறதெல்லாம் நல்லாயிருக்கும். நானும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசையில், பேராசைன்னு கூட சொல்லலாம், புதுசு அதனால் சொல்கிறேன். ஸோ அந்த ஆசையில் நானும் ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறேன். லைஃப் ஆஃப் சாதனா இஸ் மை vlog நேம். ஓகே, ஸோ நான் வந்து பெரிய புள்ள நீங்கள் நினைக்க வேண்டாம். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ 10th லீவில் தான் இருக்கேன். எனக்கு May 1st வீக்கில் ரிசல்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. அந்த ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். எந்த லட்சத்தில் எழுதியிருக்கேன் அப்படின்னு தெரியல, எனக்கே மறந்துடுச்சு. அதனால் வந்தால் நல்லா இருக்கும். சரி, 10th லீவ் விட்டாங்க. நானும் சரி 10th முடிச்சுட்டு vlog பண்ணலாம் அப்படின்னு நினச்சபடி ஒரு மாதம் வெட்டியாக மீன் செலவு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. வீட்டில் எல்லாம் என்ன வேலை செய்ய சொன்னாங்க. ஓகேன்னு நானும் பண்ணிகிட்ருக்கேன். பாத்திரம் வளர்க்குறது, வீடு கூட்டுறது எல்லாம் பண்ணுறேன். எதுனா படிக்கலான்னு பார்த்தேன் தான். ஆனால் படிக்கிறதுக்கு இல்லை. அதனால நான் vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பயம். இந்த வீடியோவே கன்ஃபார்மான்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி 3 வீடியோ எடிட்டும் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் எனக்கு அது செட்டே ஆகலை. அதனால் அப்படியே விட்டுட்டேன். இப்போ என்னன்னா, இதுவே நான் பயந்துட்டு தான் பேசுகிறேன். பொத்தி வளர்த்த புள்ள மேகலை என்னன்னு தெரில. யாராச்சும் பேசணும்னா ஓகே இவங்க இருக்காங்க, இப்படிலாம் நம்ம பேசலாம் அப்படின்னு பேசலாம். யாருமே இல்லை. கண்ணாடியை பார்த்து தனியாக பேசிகிட்டு இருக்கேன். நான் மட்டும் பேசினா கூட நான் எதனா பேசிக்குவேன் கண்ணாடியை பார்த்து. ஆக்சுவலி என்னால் விசிபிள் இல்லைல்ல, அதனால் நான் வந்து கொஞ்சம் தயங்குறனால எனக்கு எப்படி கேமரா வச்சு எடுக்கணும்னு கூட தெரியல. அதனால் கையில் வச்சு எடுத்துட்ருக்கேன். ஏன் இதெல்லாம் வருமானு எனக்கு தெரியலைங்க. ஓகே, யாரும் எனக்கு ஹெல்ப்புக்கும் கிடையாது. எடிட்டிங்கும் நான் தான் பண்ணணும், கேமராவும் நான் தான் பண்ணணும், vlogகும் நான் தான் பண்ணணும். நீ ஆசைப்பட்டல அனுபவி அப்படின்ற மாதிரி எல்லாமே நானே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேறு வழி இல்லை, vlog வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டெம்ப்ளேட்ஸு, எடிட்டிங்கு, மற்றவங்க மாதிரி எப்படி vlogs எடிட் பண்ணி போடுறதுன்னா எனக்கு தெரியாது. இப்போ தான் நான் புதுசு. ஸோ என்னோடய எடிட்டிங்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக அவ்வளோக்கா எதுவுமே வராது. எந்த டெம்ப்ளேட்ஸும் வராது, ஒன்றுமே வராது. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. என் மூஞ்சி மட்டும் வரும். அப்படியே வரும். அப்படி தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுலேயே கொஞ்சம் டெம்ப்ளேட் நான் போட்டு ட்ரை பண்ணுறேன் எடிட்டிங் பண்ணுறதுக்கு. நாளையிலிருந்து நாளையிலிருந்து நீ என்ன தான் vlogs போட போகிற? மற்றவங்கள மாதிரி ஹோம் டூர் காமிக்க போறியா, இல்லை வேறு எதனா பண்ண போறியா, வெளியில் போய் சுற்றி காட்ட போறியா, இல்லை ரிவ்யூஸ் கொடுக்க போறியா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, என் லைஃப்பில் நடந்த ஃபன்னி திங்ஸை ரிவ்யூ கொடுக்க போகிறேன். எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா, என்னோடய ஸ்கூல் திங்ஸை வந்து நான் நிறைய காமெடிஸ் பண்ணியிருக்கேன். அந்த லெவல்லலாம் இல்லை. என்னென்னா ஜஸ்ட்டு பைத்தியம் மாதிரி சில ப்ளூப்பர்ஸ் வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன் என் ஸ்கூல் டைம்ஸில். வெளியிலையும் கூட தான் நிறைய பண்ணியிருக்கேன். ஃபேமிலிஸில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா, என் ஸ்கூல் லைஃப் பிஃபோர் கோவிட்க்கு முன்னாடி எப்படி இருந்தேன், ஆஃப்டர் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, எப்படி போடுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ போடுவேன், ஆனால் சப்போர்ட் பண்ணுங்க தயவுசெய்து. இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ தயவுசெய்து சப்போர்ட் கொடுத்துருங்க.
நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான டிக்குன்னு அடிச்சுக்கோங்க. அப்போ தான் என் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி வருமானு எனக்கு தெரில, நானே புதுசு. ஸோ படித்து பார்த்தேன், வந்துச்சு. அதனால் லைக் கமெண்ட் கூட நீங்கள் பண்ணலாம், நல்ல விதமாக பண்ணுங்கள் கொஞ்சம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நன்றி, வணக்கம், பாய் பாய். நெக்ஸ்ட்டு நான் உங்களை வந்து நாளைக்கு மே 2 பார்க்குறேன், வீடியோ போடுறேன். ஸோ பாய்.